ஹாய் கைஸ், நீங்கள் பார்க்குறது விபிஐ டெக். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோ. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோன்னு பார்க்கலாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்டெல் டிடிஹெச்சோட அன்பாக்சிங் தான். இது பார்த்திங்கன்னா ஏர்டெல் டிடிஹெச் ஹெச்டி. ஸோ உங்களுக்கு தெரியும், இது ஹெச்டி செட்டப் பாக்ஸ். சரி, நம்ம இதை வீட்டுக்காண்டி ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் நான் இதை வாங்கினேன். சரி, இது வீட்டுக்காண்டி வாங்கினேன். சரி, ஒரு அன்பாக்ஸ் போட்டுடலான்னு எடுத்து ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். இதோட ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டி 5 பிக்சர் கேப்சரி வரைய எடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 7.1 ஆடியோ சிஸ்டம், டால்பை ஆடியோ சிஸ்டம், யூனிவர்சல் ரிமோட் கொடுத்துருக்குறாங்க. சொல்லப்போனால் இது வந்து லேட்டஸ்ட் மாடலில் கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். பார்த்திங்கன்னா இது வந்து 3D எல்லாமே எடுக்கும், எல்லாமே கேமிங் பாஸ் பண்ணுறது எல்லாமே இதில் செய்யலான்னு போட்டிருக்குறாங்க. அப்புறம் இந்த சைடுன்னு பார்த்திங்கன்னா பேலன்ஸ், ஆட், சேனல் புக்கிங், இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு இதில் போட்டிருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குது, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குது. நான் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். நீங்கள் உங்களுக்கு வாங்க போகிறீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கூட வாங்கிக்கோங்க. வாங்க இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளக்க ஒரு செட்டாப் பாக்ஸோட மெயின் கண்ட்ரோலரும் ஒரு இன்னொரு பாக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு உள்ள இருக்க செட்டாப் பாக்ஸ் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஹெச்டி செட்டாப் பாக்ஸ், டால்பை எல்லாம் போட்டிருக்குறாங்க. பேக் சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட். இது பார்த்திங்கன்னா கேபிள் ஆண்டனா கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு இது 3 போர்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டிசி, அதாவது பவர் இன்புட். இது வந்து நம்ம பாக்ஸில் கிடைக்காது, இது நம்ம தனியாக தான் வாங்கிக்கிறோம். அவ்வளோதான். வேறு இந்த சைட்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்கிறீங்க, ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், நம்ம தமிழ்நாடு முதற்கொண்டு இந்த இங்கனக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்ஸில் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்து இதில் நீங்கள் ஏதாவது ரிப்பேர் இந்த மாதிரி ஏதாவது போட போகிறீங்கன்னா போட்டுக்கிறலாம். அப்புறம் கீழேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ரீசெட் பட்டனும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பாக்ஸ்க்குள்ளன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு புக்லெட் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தா யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இதை பார்த்தா ஏதோ உள்ள வயர் இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், வயர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள வயர் கொடுத்துருக்குறாங்க. இந்த வயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் எல்இடி டிவி வச்சுருந்தீங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கான வயர் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் வீட்டில் எல்இடி டிவி இல்லை, நார்மல் டிவி தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தனியாக கேபிள் வாங்கணும். அதை கேபிள் மாட்டுறதுக்கும் போர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஆடியோ வீடியோன்னு ஒரு எல்லோ கலர் போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த கேபிளில் மட்டும் நீங்கள் மாட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோ கனெக்ட் ஆகிரும். நீங்கள் ஸ்பீக்கர்ஸில் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் ரெட் 2 போர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 போர்ட்ஸில் எதுலையாவது கனெக்ட் ஆகிடும். அப்புறம் இந்த செட்டாப் பாக்ஸோட ப்ரைஸிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நான் ஹெச்டி செட்டாப் பாக்ஸ்ன்னு வாங்கினதுனால எனக்கு இது வந்து 2500 வரைக்கும் வந்துச்சு. செட்டாப் பாக்ஸ், இந்த டிஷ் எல்லாமே சேர்த்து. ஸோ நீங்கள் இதில் ஹெச்டி இதுலேயே வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் இல்லை நார்மல் வாங்கினீங்கன்னா 1800 கிட்ட வரும். ஹெச்டியில் வாங்கினோம்னா உங்களுக்கு 2500 கிட்ட வரும். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் தான். அப்புறம் இதை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸுங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை பார்க்குறதுக்கு ஒரு வியூ கார்டு ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போடுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, வியூ கார்டு. இது சொல்லப்போனால் இது இதோட வராது, இதை நீங்கள் தனியாக வாங்கணும். இது நீங்கள் உங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் வாங்கும்போது அவங்க இதையும் சேர்த்து தான் பில் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த வியூ கார்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும்.
இதுதான் அந்த வியூ கார்டு, எனக்குரிய வியூ கார்டு. ஸோ நீங்கள் இதை ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் வாங்கினீங்களா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கொடுப்பாங்க. ஆன்லைன் ஸ்டோர்ஸில் இதை நீங்கள் தனியாக வாங்க வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலை, நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டுலேயுமே நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா. அப்புறம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னமோ உள்ளே வச்சுருக்குறாங்க. இப்போ அது என்னென்னு இன்னொன்று ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே இதோடைய ரிமோட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூனிவர்சல் ரிமோட்டுன்னு அவங்க சொன்ன மாதிரி ஒரு ரிமோட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவர் அடாப்டர் வாங்க வேண்டியது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 வரும். உங்கள் ஏரியாவில் விசாரித்து பார்த்து இதை வாங்கிக்கோங்க. இப்போ எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. இதோட ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலினேஷன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க பார்ப்போம். இப்போ நான் இதை ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் ஆன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்குது. செலக்ட் யுவர் லாங்குவேஜ்னு கேட்குது. நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு இது எந்த மாதிரி ரெசல்யூஷனில் வேணும்னு கேட்குது. அதையும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செட்டப் செக்கிங் லிஸ்ட்டு கேட்கும், அதுக்கும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி இதில் வேணும்னு கேட்கும், அதுலேயும் உங்களுக்கு எந்த மாதிரி இது செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இதை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் அவ்வளோவா டவர் சிக்னல் பவர் இல்லை. ஸோ நான் இதுக்கும் ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்தடுப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் சேனல் ஓப்பன் ஆகும். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா எடுத்தடுப்பில் இது வந்து ஒரு ஆட் சேனல். சொல்லப்போனால் இது ஏர்டெல்லோட சேனல் தான். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க எப்போவுமே இந்த மாதிரி ஆட்ஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனால் அது ஒரு ஹிந்தி சேனல். தமிழ் சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தடுப்பில் 747 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேப்டன் சேனல் தான் தமிழ் சேனலில் ஃபஸ்ட் சேனல். ஸோ நீங்கள் இந்த சேனல்லேருந்து நீங்கள் தமிழ் சேனல்ஸும் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இந்த டிவி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம், சோனி டிவி. இந்த அன்பாக்சிங் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போடணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே மறக்காமல் போட்டுருங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.